இசை மற்றும் கலை பிரியரான முதலாம் ராஜராஜ சோழன் திருவாரூர் கோயிலில் ஒரு பாட்டை கேட்டு மெய் சிலிர்க்கிறார். இப்பாடல்களின் தோற்றத்தை கண்டறியுமாறும் உத்தரவிடுகிறார். இப்பாடல்களை பற்றி புகழ்பெற்ற புலவர் நம்பி ஆண்டவருக்குத்தான் தெரியும் என்றும் அழைத்து வருகின்றனர். அவரோ சிதம்பர கோவிலின் இரகசிய அறையில் இருப்பதாக கூறினார். ராஜராஜ சோழனோ அந்த அறையை திறக்குமாறு உத்தரவிடுகிறார். அந்த அறையை திறக்க மூவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் வரவேண்டும் என்றும் அவர்கள் இறந்து விட்டதாக என்றும் கூறினார் அந்த புலவர். ராஜராஜ சோழனோ மூவரின் சிலைகளை எடுத்து வருமாறு உத்தரவிடுகிறார். அங்குள்ளவர்களோ சிலைகளை வைத்து அறைகளை திறப்பது நியாயமா என்று உரைத்தனர். ராஜராஜ சோழன், நாம் வணங்கும் நடராஜ பெருமானே சிலையாகத்தானே இருக்கிறார் என்று கூறினார். அந்த அறை திறக்கப்பட்டது. ராஜாவோ அதிர்ச்சியில் இருந்தார். ஏனெனில் அங்கு இருந்த ஓலைச்சுவடிகள் அரித்து இருந்தன. மீதமுள்ள ஓலைச்சுவடிகளை தொகுத்து வழங்குமாறு ராஜா வேண்டுகோள் விடுத்தார். அதுவே நம் 12 திருமுறைகளின் தொடக்கமாகும். தொடர்கிறது கதையல்ல, நம் வரலாறு. 12 திருமுறைகளையும் நம் சேனலில் காணலாம். தொடருங்கள். கைலாயம் முதல் பூமி வரை.